அன்பார்ந்தவர்களே, பயம் என்பது நம் முன்னேற்றத்தை தடுக்கும் ஒரு பெரிய தடைக்கல். ஆனால் நம்மை படைத்த இறைவன் நம்மை பயத்தினால் ஆளப்பட படைக்கவில்லை. சவால்களை கண்டு அஞ்சாமல் அவற்றை வெற்றி கொள்ளும் தைரியத்தை அவர் நமக்கு தருகிறார். இன்றைய இறைவார்த்தை நமக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த தெய்வீக வல்லமையை வெளித்தள செய்கிறது. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை 2 தீமோத்தேயு 1 இறைவார்த்தை. கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தில் நாம் காணும் தாவீது கோலியாத் போர் இதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணமாகும். இஸ்ரேல் நாட்டின் முழு படையும் அரசர் சவுலும் கூட பெலிஸ்திய வீரன் கோலியாத்தை கண்டு கொலையாக நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சிறுவனாகிய தாவீது மட்டும் அஞ்சவில்லை. அவரிடம் இருந்தது கோழை உள்ளம் அல்ல, இறைவனின் மீதான நம்பிக்கையும் வல்லமையும் கொண்ட உள்ளமாகும். பெரிய ஆயுதங்கள் எதுவுமின்றி ஒரு சிறு கல்லால் அந்த மாபெரும் வீரனை வீழ்த்தினார். உங்களுடைய பிரச்சனைகள் கோலியாத் போல பெரிதாக இருந்தாலும் உங்களுக்குள் இருக்கும் இறைவனின் வல்லமை அதைவிட பெரியது. ஜெபிப்போம். வல்லமை உள்ள இறைவா, இந்த நாளுக்காக நன்றி. பயம் என் இதயத்தை வாட்டும் போது நீர் எனக்கு தந்திருக்கும் வல்லமையும் அன்பையும் நான் நினைவு கூற அருள் தாரும். தாவீதுக்கு தந்த அந்த அஞ்சாத உள்ளத்தை எனக்கும் தாரும். எனக்கு எதிரான தடைகளை உமது ஆற்றலால் நான் கடக்க செய்யும். என் பலவீனத்தில் உமது பலம் விளங்கட்டும். இயேசுவின் பெயரால் வேண்டுகிறோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒரு வெற்றியாளர். உங்களுக்குள் இருப்பது கோழைத்தனம் அல்ல, இறைவனின் வல்லமை. இன்று எதை குறித்தும் கலங்காமல் துணிச்சலோடு உங்கள் பணிகளை தொடங்குங்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையட்டும்.